Hi friends, welcome to our channel Open Tech Support. உங்கள் சிஸ்டமில் இந்த ஆப்ஷன் என்னபிள் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கும், திடீர்னு வந்து டயக்னைசிஸ் பிசி அப்படின்னு சொல்லி பூட் ஆகாமல் இருக்கலாம். ஏதாவது அப்டேட்னால அது பூட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது வைரஸ்னால உங்களால் சிஸ்டம் பூட் ஆகாமல் இருக்கலாம். அந்த டைம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு கேட்குறீங்களா? அதுதான் சிஸ்டம் ரீஸ்டோர். அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது பார்ப்போம். திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் நம்ம விண்டோஸோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துடும். அதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் சி ட்ரைவ் டி ட்ரைவ் நம்ம என்னென்ன பார்ட்டிஷன் இருக்கோ அதை காட்டும். அதில் என்னோடய 2 ட்ரைவ்லேயும் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆகிருக்கு, அதாவது சிஸ்டம் ரீஸ்டோர் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. இப்போ நான் அதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணுறது எப்படின்னா கான்ஃபிகர் கிளிக் பண்ணுவோம். கான்ஃபிகர் கிளிக் பண்ணிட்டோன்னா டர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுப்போம். கீழே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்க் ஸ்பேஸ் யூசேஜும் இருக்குது, அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 10 GB செட் பண்ணிடுறேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போத்துலேருந்து என்ன இருக்குன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது விண்டோஸ் அப்டேட் ஆனாலோ இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனாலோ உங்களுக்கு ஒவ்வொரு ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். மேனுவலாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது சம் இஷ்யூஸ் வருது, ஏதாவது வைரஸ்னாலேயோ இல்லை அப்டேட்ஸ்னாலேயோ உங்களுக்கு சிஸ்டம் வந்து பூட் ஆகலை அப்படின்னா அப்போ வந்து நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுற பாயிண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட்டை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி அந்த டேட் கண்டிஷனில் நம்ம சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிருந்ததோ அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, இப்போ நம்ம க்ரியேட் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நான் ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அது நேம் ஒரு சிஸ்டம் டெஸ்ட்டுன்னு நான் செட் பண்ணுறேன். ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டு இன்றைக்கி டேட்டில் இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் நான் ஒர்க் பண்ண 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் சம் இஷ்யூஸ் ஆகுது, ஏதோ விண்டோஸ் அப்டேட் ஆகுது, இல்லை மால்வேர் ஏதாவது வைரஸ் வருது, இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது அப்டேட் ஆகிறதால ஏதாவது இஷ்யூஸ் வருது, அப்போ என்னோடய சிஸ்டம் வந்து நான் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா அப்போ இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அட்வான்ஸாக நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சர்ச்சிலேயே வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் போட்டு டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் ஒரு க்ரியேட் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும், அதில் சிஸ்டம் ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் ஃபைல் செட்டிங்ஸ் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து செட்டப் ரிசார்ட் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டு டைமு டேட்டோட நமக்கு ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் எப்போ ஒர்க் ஆகுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ என்னோடய சிஸ்டம் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பூட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ரிப்பேர் சொல்லி ஆப்ஷன்ஸ் வருது. ஷட் டவுன் அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். அதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூ, ட்ரபுள் ஷூட் அண்ட் டர்ன் ஆஃப் பிசின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம ட்ரபுள் ஷூட்டு கிளிக் பண்ணுவோம். அதில் ரீசெட் அண்ட் அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ரிப்பேரு, ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ், கமாண்ட் ப்ராம்ப்ட், அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ், சிஸ்டம் ரீஸ்டோர், சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரி அப்படின்ட்டு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் காட்டும். இது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் நாம் இப்போ மெயினாக வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் பற்றி பார்ப்போம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதில் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னே சிஸ்டம் ரீஸ்டோர் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு செட்டப் விசார் மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகிருக்கும், அதாவது சிஸ்டம் டெஸ்ட்டுன்ட்டு. இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுப்போம். ஃபினிஷ் கொடுத்தோன்னே அந்த டேட் அண்ட் டைம் நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம சிஸ்டம் என்ன கண்டிஷனில் இருந்ததோ அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம சிஸ்டம் பூட் ஆகும். ஃபினிஷ் கொடுத்தோன்னே ரீஸ்டோர் வந்து எஸ்ஸு கேட்கும். எஸ்ஸு கொடுத்தோன்னா நம்ம சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோன்னு ஒரு 2 or 3 minutes நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அது சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் வந்து டோட்டலாக வந்து ரீஸ்டோர் ஆகிட்ருக்கும். இது ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சோடனே நம்ம விண்டோஸ் லாகின் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ சிஸ்டம் ரீஸ்டோர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கு. ஸோ நம்ம அங்கே கீழே பார்த்தீங்கன்னா
அந்த டேட் அந்த டைம் காட்டிருக்கோம். நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா மேனுவலாக, அந்த டைமுக்கு நம்ம சிஸ்டம் என்ன கண்டிஷனில் இருந்தோ அந்த கண்டிஷனுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகி பூட் ஆகிருக்கும். ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அது கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.